குட் மார்னிங் யூடியூப் கைஸ். இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறது ஒரு புது ட்ரெயின். எங்கன்னா திருச்சி ராமேஸ்வரம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். முதல்ல பேசஞ்சராக இருந்தது, இப்போ எக்ஸ்பிரஸாக மாறிடுச்சு. அதில் புதுக்கோட்டை வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது ஒரு முக்கியமான ட்ரெயின். குறிப்பாக அலுவலகம் செல்வோர், பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், வியாபாரிகளுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கக்கூடிய ட்ரெயினாக இருக்குது. குறிப்பாக புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், இப்படி ராமேஸ்வரம் செல்வது கூட காலை நேரத்தில் செல்வதற்கு ஒரு ட்ரெயின் சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெயினில் தான் புதுக்கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இதனுடைய ரேக் ஷேரிங் என்னென்னா, திருவாரூர் திருச்சி பேசஞ்சருடைய ரேக் இன்டேக் கொஞ்சம் இடத்துல பேசஞ்சர் ட்ரெயின் இங்கே வந்து இந்த எக்ஸ்பிரஸாக கிளம்பிடும். ரேக் ஷேரிங்கில் போயிட்டுருக்கு. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது முழுக்க முழுக்க டீசல் இன்ஜின்லேயே. ஈவன் தோ திருச்சி ராமேஸ்வரம் செக்ஷன் வாஸ் எலக்ட்ரிஃபைட் அண்ட் பாம்பன் பிரிட்ஜ் வாஸ் ஃபுல்லி எலக்ட்ரிஃபைட், திஸ் ட்ரெயின் ஸ்டில் ரன்னிங் வித் EMD லோகோமோட்டிவ் ஃபார் டெக்னிக்கல் ரீசன்ஸ். இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெயின் வரப்போகுது. ட்ரெயின்லேயே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். பாருங்கள். இது இந்த ட்ரெயின் நமக்கு ஏற்றாப்புல நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து சென்னையிலேருந்து திருச்சி வந்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸருடைய காலிப்பட்டி தொண்டு இப்போ தான் வந்திருக்குது. இந்த ட்ரெயின்லேருந்து புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, ராமேஸ்வரம் போகிறவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு லிங்க் ட்ரெயினாக இருக்குது. இந்த ராக்போர்ட் எக்ஸ்பிரஸுக்கு இந்த ட்ரெயின் ஒரு லிங்க் ட்ரெயினாக இருக்குங்கிறதே சொல்லிக் கொள்கிறேன். இதுலேருந்து சென்னையிலேருந்து வருவார்கள் இந்த ட்ரெயின். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், சேது எக்ஸ்பிரஸ் இடம் கிடைக்காதவங்க ராக்போர்ட் எக்ஸ்பிரஸை பயன்படுத்தி கொண்டு இந்த திருச்சியில் வந்து இறங்கி இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ளலாம். மல்டிபிள் யூனிட் பாருங்கள். ஈரோடு மல்டிபிள் யூனிட் WAG கவர். இப்போ நம்ம ட்ரெயின் வந்துட்டுருக்கு. 6ஆவது பிளாட்ஃபார்மில் என்ட்ரு ஆகிட்டுருக்கு. நம்ம ஏற போகிறோம். வண்டி கொஞ்சம் கும்பலாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் விளாக் எடுக்க முடியும். எனவே பார்த்து இது பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். இந்த விளாக ட்ரெயினில் ஏற போகிறோம். ஏறி நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். பாருங்கள். 40106 WDP4 டபுள் சைடு கேபின். இது அந்த வண்டி தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. 40106. என்ன ஹாரன் தூக்கி வாரி போடுது. கேட்டா சும்மா அதிர்ந்து இல்லை. அதுதான் நம்ம ஏற வேண்டிய வண்டி வந்தாச்சு. ஸோ நம்ம ட்ரெயின் ஏறி உக்காந்துட்டோம். நம்ம கம்ஃபர்டபுளாக இது பண்ணிட்டோம். இதுதான் நான் அந்த சரியான சீட்டு கிடைக்காதனால உங்களுக்கு டோர் பக்கத்தில் இந்த விளாக் எடுக்கிறேன். இந்த ட்ரெயினை பற்றி ஹிஸ்ட்ரி எப்படி, இது வரலாற்று எப்படின்னா, இது முதல்ல பார்த்தீங்கன்னா காரைக்குடி வரை மீட்டர் கேஜ் பாதையில் இயக்கப்பட்டு வந்தது. காலை ராக்போர்ட் எக்ஸ்பிரஸுக்கு லிங்க் ட்ரெயினை போயிருந்தாப்பில் இந்த காட்டினேரில் அந்த ட்ரெயின் ராக்போர்ட் எக்ஸ்பிரஸுக்கு லிங்க் ட்ரெயினாக காரைக்குடி வரைக்கும் 829, 830 பேரில் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வரை நீடிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் வரை நீடிக்கப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராட்கேஜ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வரைக்குமே போயிட்டு இருக்குது. இப்போ அப்புறம் அந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுற எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், எல்லா பேசஞ்சர் ட்ரெயின்களையும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக கன்வெர்ட் பண்ணுங்கிற ஒரு அரசின் கொள்கையை ஏற்று இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 16849, 16850 என்ற பெயரில் எண்ணுக்கு மாற்றப்பட்டு
விரைவு ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை விட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். குறிப்பாக புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் செல்பவர்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெயின். அது காலையில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ் போகிற வேலை புதுக்கோட்டையில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போகிறவங்க, சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்க நிறைய ட்ரெயின் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரெயினாக தான் இந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெயின். குறிப்பாக யாத்ரீகர்கள், அரசு ஊழியர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பாருங்கள், இன்னும் சிறிது நேரத்தில் ட்ரெயின் கிளம்பிடும். முன்னால் இதனுடைய ஃபேர் என்னென்னா 35 ரூபா. திருச்சி டு புதுக்கோட்டையோடான 35 ரூபா தான். ரொம்ப பஸ்ஸை விட ரொம்ப கம்மி தான். பஸ்ஸில் போனீங்கன்னா பஞ்சாப்பூர் போய் நம்ம ஏறணும். பஞ்சாப்பூருக்கே டிக்கெட் வந்து இங்கே திருச்சி டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் 25 ரூபாயோ இந்த ஸ்லோ ஃப்ளோரிங் வண்டியில். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி 40-50 ரூபா இருக்கும். ஸோ தட் நம்ம அப்படி போயிடும். எனவே அதை விட இந்த ட்ரெயின் ரொம்ப கம்மியான ஒரு ஃபேர் தான். ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. ஸோ நமது ரயிலுக்கு எல்லோ சிக்னல் போட்டு ஆம்பர் சிக்னல் போட்டாங்க. ட்ரெயின் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். இது ஒரு 2 or 3 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். விசில் கொடுத்துட்டாங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போது நம்ம ஜேர்னியை ஆரம்பிப்போம். ஒரு நீண்ட ஒலிப்பானுடன் நமது ட்ரெயின், நமது தொடர்வண்டி திருச்சி சந்திப்பை விட்டு புறப்பட்டு விட்டது. நமது பயணமும் தொடங்கிவிட்டது. இந்த ட்ரெயின் தான் உங்களுக்கு வந்து இந்த ராக்போர்ட் நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. இதுதான் சோழன் எக்ஸ்பிரஸாக பிற்பகல் 12:10 புறப்படும். இதே சேம் ரேக் இந்த பெட்டி தொடர் தான். இந்த காலி பெட்டி தொடர் அப்படியே நிற்கும். ஷெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வரும். இதுதான் அந்த ராக்போர்ட் இழுத்துட்டு வந்த இன்ஜின். இதை நம்ம லாஸ்ட் டைம் நம்ம தேஜாஸ் எக்ஸ்பிரஸுக்கு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏத்தாப்பா நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்களா, பல்லவன் எக்ஸ்பிரஸ். அதான் காரைக்குடியிலேருந்து இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் சென்னை செல்கின்ற பல்லவன் அதிவிரைவு ரயில் பாருங்கள்.
இன்னும் ஒரு 500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் வந்து டிவியேட் ஆகி டுவர்ட்ஸ் புதுக்கோட்டை காரைக்குடி போடு. இது நேரம் மதுரை போகிற லைனு. நம்ம கேத்தாப்பல் திண்டுக்கல் படை ரோடு வழியாக மதுரை போகிற லைனு. இந்த லைன்லேருந்து இப்படியே டிவியேட் டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் சைடு டிவியேட் ஆகி அப்படியே நேரம் புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை மண்டபம் வழியாக ராமேஸ்வரம் போயிடும். இதுதான் கருமண்டபம் யார்டு, திருச்சி கருமண்டபம் யார்டு. இங்கே எல்லா ட்ரெயின்களும் பராமரிப்புக்காக நிறுத்தப்படும். பிட் லைன்ஸு வாட் லைன்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்கிறதுனால ஒவ்வொரு ட்ரெயினும் திருச்சி வந்த அப்புறம் அந்த செக்கிங்காக இங்கே நிறுத்தப்படும். இது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் திருச்சி ஜங்ஷனில் கருமண்டபம் யார்டு. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து டிவியேட் ஆகி போச்சு. மதுரை டிவிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கேருந்து. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிவிஷன் இந்த ரயில் பாதையானது கடந்த 1929ஆம் ஆண்டு போடப்பட்டது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த புதுக்கோட்டை சமஸ்தானமாக இருந்த ஒரு இடம். அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருந்த போது திருச்சி ராமேஸ்வரம் இடையே போகிற ட்ரெயின்லாம் திண்டுக்கல் மதுரை மானாமதுரை மண்டபம் வழியாக தான் போயிட்டு இருந்தது. எனவே ஷார்ட்கட் தேவைப்பட்டதுனால திருச்சி புதுக்கோட்டை சமஸ்தானம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் தான் அதுவும் இருந்தது. எனவே அந்த அனுமதியோட நம்ம அந்த 1929ஆம் ஆண்டு திருச்சி காரைக்குடி ரயில் பாதை தொடங்கப்பட்டது. அப்புறம் மானாமதுரை வரை 1930s நீடிக்கப்பட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இந்த ஷார்ட்கட்டாக திருச்சி டு ராமேஸ்வரம் ஷார்ட்கட்டாக அமைஞ்சது. அப்புறம் மீட்டர் கேஜில் பல ரயில்கள் ஓடினா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ராட் கேஜாக மாற்றப்பட்டு பல ரயில்கள் வட இந்தியாவிலிருந்து காசி புவனேஸ்வர் போன்ற இடங்களிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை மேலே போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர். இதுதான் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலைக்கு மேலே கொடுத்து போடப்பட்ட ஃப்ளைஓவர் கேட். இப்போ நம்ம ஸ்டேஷன் எதுனா குமாரமங்கலம் ரயில் நிலையம் திருச்சியை தாண்டின உடனே ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். இங்கே வந்து ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 2 நிமிஷம் நிற்கும். ஏன்னா இங்கே அதிகமாக சும்மா நிறைய தொழிற்சாலைகள் அமைந்துள்ளது. அருகாமையிலே திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை செல்கின்றது. நம்ம குமாரமங்கலம் ரயில் நிலையத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு 2 நிமிஷம் நிற்கும். அடுத்து வரக்கூடிய ஸ்டேஷன் எதுனா கீரனூர். அப்புறம் பார்த்திங்கன்னா நார்த்தாமலை ஸ்டேஷன் மூடிட்டாங்க. அப்புறம் வெள்ளானூர் புதுக்கோட்டை. சுமார் 54 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த இது பாருங்கள்.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்து சிங்கிள் லைன் செக்ஷன் தான் உங்களுக்கு ராமேஸ்வரம். அதனால் வந்து இது ஒரு கிராசிங் ஸ்டேஷன்னே சொல்லலாம். இது ஒரு டவுன் அண்ட் ஆல்சோ ஏ கிராசிங் ஸ்டேஷன் ஃபார் ட்ரெயின்ஸ். ஏற்றாப்புறத்தில் கீரனூரில் ட்ரெயின் வந்துருச்சுன்னா இங்கே ட்ரெயினை நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து ட்ரெயினை விட்ட அப்புறம் தான் ட்ரெயின் அனுப்புவாங்க. ஸோ தட் இது ஒரு முக்கியமான ரயில்வே குமாரமங்கலம். தற்பொழுது மின்மயமாக்கப்பட்டு மின்சார ரயில்கள் இயங்கி வருகின்றன. அதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் பரிணாம வளர்ச்சி சொல்லுவோம். ஏன்னா இது விரைவில் இந்த வழித்தடமான இருவழி பாதையாக போகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று பார்த்தீங்கன்னா திருச்சி தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இந்த வழி பயன்படுத்துவதால் தற்பொழுது மதுரை திண்டுக்கல் இடையே அதிவேக ரயில் பாதை பணிகள் நடைபெற்று வருவதால் பார்த்தீங்கன்னா பகலில் சில ரயில்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக புதுக்கோட்டை வழியாக இயக்கப்படுகிறது. புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர் வழியாக இயக்கப்படுகிறது. எனவே வருங்காலத்தில் நிறைய போக்குவரத்து அதிகமாக்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி மானாமதுரை ரயில் பாதையானது இருவழி பாதையாக மாற்றப்படும். அப்படி மாற்றப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்றம் பெறும். ஏனெனில் இந்த இரண்டு மாவட்டங்களும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பிறப்பகுதிகளோடு இணைக்கப்பட்டுவிடும். சிறந்த போக்குவரத்து வசதிகளோடு கடற்கரையில் போக்குவரத்தோடு வழிகள் போக்குவரத்தோடு இணைக்கப்பட்டுவிடும். எனவே இந்த மக்களின் வாழ்வில் இந்த மாவட்ட மக்களின் வாழ்வில் ஒரு மாபெரும் வளர்ச்சியும் ஏற்றமும் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை. இந்த வழியாக தான் போயிட்டு கீரனூரை நெருங்கிட்டோம். இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்கியமான தாலுகா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் இருக்கின்றன.
சந்திப்பிலிருந்து கீரனூர் வரை இயங்கி வருகிறது. குறிப்பாக மாத்தூர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் செல்பவர்களுக்கு இங்கே இறங்கி நம்ம பஸ் மாறிக்கலாம். திருச்சி ஏர்போர்ட் போகிறவங்க கூட இங்கே இறங்கி நம்ம பஸ் இருக்குது. K1 என்ற பேருந்து போகும். பாருங்கள். ஆனால் இந்த 2ஆம் மொழி கார்டு வழியாக வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். நான் அவங்களே விசாரிச்சுக்கிறேன். இப்போ நாம் நின்றுட்டு ஸ்டேஷன்னா வெள்ளானூர், புதுக்கோட்டைக்கு முந்தைய ரயில் நிலையம். இது வந்து ஒரு கிராசிங் ஸ்டேஷன் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 கிராசிங் ஸ்டேஷன் இருக்குது. நார்த்தாமலை ரயில் நிலையம் மூடப்பட்டு விட்டது. போதுமான வருவாய் இல்லாத காரணத்தினாலும் அந்த ஜனங்க ஏறாத காரணத்தினாலும் பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தாமலை ரயில் நிலையம் மூடப்பட்டு விட்டது. விரைவில் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறது. நார்த்தாமலை இந்த ஸ்டேஷனை திறந்தாங்கன்னா குறிப்பாக நார்த்தாமலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலம். நார்த்தாமலை ஸ்டேஷனை திறக்கிறதன் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த கோவில் நார்த்தாமலை சுற்றியுள்ள கோயில்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். பாருங்கள். வெள்ளானூர் இந்த ரயிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கும்பல் இருக்குது. வரும்போது கூட பார்த்தீங்கன்னா நல்ல கும்பல் ஏறிட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அலுவலகம் இந்த ட்ரெயின் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மக்கள் எவ்வளோ ஏற அந்த அளவுக்கு அன்சஃபிஷியண்டாக தான் இருக்குது. சில பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ராவாக போட்டாங்கன்னா இந்த ட்ரெயினில் தற்பொழுது இருக்கின்ற பெட்டிகளோடு கூடுதலாக
5 பெட்டிகளை இணைத்தார்கள் என்றால் ரொம்ப வந்து ஒரு 500 பேருக்கு எக்ஸ்ட்ராவாக இடம் கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பஸ்ஸுக்குள்ள ஒரு கூட்டம் இந்த வண்டியில் ஏறும். ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் உள்ள வண்டி. குறிப்பாக முகூர்த்த நாட்கள், விடுமுறை நாட்கள், திருவிழா நாட்கள் போன்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்ப ஃபுல்லாக தான் போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா காலை 7:05க்கு புறப்பட்டு பிற்பகல் 12:45 போயிடுது. ராமேஸ்வரத்துக்கு போயிடுது. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்தில் விட்டு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது டேக்ஸ் நியர்லி 6 to 7 hours. பல அசௌகரியங்களுக்கும் மின்னல்களுக்கும் மத்தியில் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. பஸ் தேவை தான் இருந்தாலும் அதுவே லாங் டிஸ்டன்ஸ் ரொம்ப பகல் நேரத்தில் ரொம்ப அசௌகரியத்துக்கு இடம். குறிப்பாக இதில் எல்லாமே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, நமக்கு எல்லாமே இது இருக்குது. விரைவாகவும் வேகமாகவும் செல்வதற்கு எல்லாமே இருக்குது. எனவே இந்த ட்ரெயினில் இன்னொரு கூடுதலாக ஒரு 5 பெட்டிகள் இணைத்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த ரயில்வே நிர்வாகத்துக்கு நம்ம பயணிகள் சார்பில் நம்ம கோரிக்கை வைப்போம். அதை நிச்சயமாக நமது மாண்புமிகு இந்திய ரயில்வே அமைச்சர் நிறைவேற்றுவார். ஏனெனில் ராமேஸ்வரம் ஒரு புனித தலம். இந்தியா முழுவதும் வர்றாங்க. ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வர்றாங்க. குறிப்பாக தேவை தான். அதே போல் மதிப்பு காலேஜ் அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு நிறைய மாணவர்கள் படிப்பதற்காக செல்கின்றனர். ரொம்ப நிறைய டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. எனவே கம்பார்ட்மெண்ட் இன்னும் 5 கம்பார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா போட்டாங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இது வந்து ஒரு கோரிக்கை தான். இது கட்டாயம் கோரிக்கை தான், கட்டாயம் கிடையாது, கோரிக்கை தான். ஏனெனில் பொதுமக்களின் நன்மைக்காக தான் நம்ம இந்த விளாகே நான் எதுக்கு எடுத்துட்டு இருக்கேன்னா இது இந்த ட்ரெயினை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க. இந்த ட்ரெயின் தெரியாது, நிறைய பேருக்கு ட்ரெயின் தெரியாது. ட்ரெயின் ராமேஸ்வரம் சொல்லுவாங்க, அந்த ட்ரெயினை பற்றி தெரியாது. இந்த ட்ரெயினை பற்றி நான் போடும்போது நிறைய கும்பல் ஏறும். கும்பல் ஏற ஏற என்ன ஆகுது, வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்க பார்த்து ரயில்வேயுடைய லாபம் அதிகரிக்க நம்பர் 1 இந்தியன் ரயில்வே இருக்கிற பெருமை பெறும். மக்களின் நன்மைக்காக தான் ரயில்வே. எனவே ரயில்வே நமது நாட்டின் உயிர் நாடி. எனவே அவற்றை பாதுகாப்போம். இந்தியன் ரயில்வேயின் பெருமையை போக்குவோம். லாங் லிவ் இந்தியன் ரயில்வே.
மக்களும் குடியிருப்பு பகுதிகளும் அதிகம், மக்கள் நடமாட்டமும் கால்நடைகள் நடமாட்டமும் அதிகம். இதெல்லாம் வந்து மட்டும்தான் ஹார்ன் அடித்தாதான் முடியும். அதை கரெக்டாக அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபார் தெம். அவங்களுக்கு வந்து சவால் போடுவோம், அவங்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிப்போம் இங்கிருந்தே. They are the real heroes. திரும்ப சொல்லுவேன், they are the real heroes. These loco pilots who are daring their life for the safety of comfort of passengers are considered to be the real heroes. வழிவாயிலாக திருவப்பூருக்கு வந்து விட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் புதுக்கோட்டை ரயில் நிலையம் உள்ளது. நாம் புதுக்கோட்டை ரயில் நிலையத்தை நெருங்கி என்டர் ஆகிட்டோம். புதுக்கோட்டை ஸ்டேஷனுக்கு என்டர் ஆகிட்டோம். இது புதுக்கோட்டை நகரிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தள்ளி அமைந்துள்ளது. ராஜகோபாலபுரம் என்ற பகுதியில் அமைந்துள்ளது. இங்கே நிறைய கும்பல் ஏறும். ஏன்னா குறிப்பாக ராமேஸ்வரம், சிவகங்கை போன்ற இடங்களுக்கு செல்லும் மக்கள் இங்கே தான் ஏறுவாங்க. நல்ல கும்பல் வந்துட்டு இருக்கு பாருங்கள்.